நம்ம கண்ணில் மூடலாம். அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. கொஞ்சம் திரும்பி உட்காருங்க, கொஞ்சம் ஓடுங்க. சபையில் ஒழுக்கம் தேவை. எல்லாரும் கண்களை உயர்த்துங்க. உங்கள் கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். சின்ன பிள்ளைங்க கண்களை மூடுங்க. எல்லாரும் வாய்களை தரங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் கர்த்தர் வெளிப்படுத்தின சாட்சிகளுக்காக கொஞ்சம் வாய்களை தரங்க. ஓப்பன் யுவர் மவுத். ஷலப கந்தூர வசியந்தலஸ். மகிமையான ஆராதனை முடியணும்ல, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. We thank you Lord. அபிஷேகம் பெற்றவங்க இருப்பீங்கன்னா உங்க வாய்களை திறக்கலாம். அந்நிய பாஷையில பேசுங்க. ஸ்பீக் ஸ்பீக். ஷ்மாகந்தலமசியா லப்ரகதுசியதலமசியா ஹதலமசந்தலமசியா ஓரபபஹந்தலமசியா. We love you Lord. Tira lai payatu
ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து you will receive power. You will receive power when the Holy Spirit comes. அப்படி ஒரு பரிசுத்தாவின் வல்லமை இல்லை. பரிசுத்தாவி நம்மிடத்திலே வரும்போது ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி சேர்ந்து அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கினுமே ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை அருள் ஏராளம் அருள் சொல்லிட வேண்டாம். அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரளாய் பெய்யட்டுமே அருள் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரளாய் பெய்யட்டுமே. ஆராதிக்கிற மாதிரி தெரியல. அருள் Masters, please worship him. தீரளாய் பெய்யட்டுமே அருள் ஏராளமாய் பெய்யும் இயேசு வந்தருளுமே அருளின் மாரியை தாரும் ஜீவதயாபரனே அருள் ஏராளம் அருள் அவசியமே. விசுவாசிகள் வந்திருக்கிறீங்க, ஆராதிங்க. ரட்சிக்கப்பட்டவங்க வந்திருந்தீங்க, ஆராதிங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க வந்திருந்தீங்க, ஆராதிங்க. அபிஷேகம் பெற்றவங்க வாய்களை திறந்து ஆராதிங்க. கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. Worship him, worship him in the beauty of his holiness. பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை ஆராதிப்போம், அவரை ஆராதிப்போம். இது போதாது. வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் ரட்சகராய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் அவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலிக் கராரத் மிஷனுடைய பிரதிஷ்டை ஆராதனையில் வந்திருக்கிற நம்ம ஒருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிற எல்லா போதக பிதாக்களுக்காக பாஸ்டர்ஸுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இருக்கிற எல்லா தேவ ஊழியர்கள்
ஊழியக்கார அம்மம்மார்கள், சகோதரிகள் எல்லாருக்காக, மியூசிஷியன்ஸ் எல்லாருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். சப்போர்ட்டிங் சிஸ்டம் எல்லாருக்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். தேவ சமூகத்தில் இந்த நாள் ஆண்டவர் நம்முடைய சபையை ஒரு புதிய பரிமாணத்திலே நடத்துகிறார். ஸோ கட்டளை இல்லாத சபை கட்டப்படாது. கட்டளை இல்லாத சபை கட்டப்படாது. வாக்குத்தத்தங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு என்ன தேவை என்பதை தான் அந்த காலை வேளையில் ஆண்டவர் எனக்கு ஒப்புவித்திருக்கிறார். எவ்வளவு வேகமாய் நாம் கற்றுக்கொள்ள முடியுமோ நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் ஒத்துழைப்பீங்க? கைகளை உயர்த்தி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நான் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அவ்வளவுதான். ஆவியானவர் நம்ம மத்தியில் ஊழியம் செய்யட்டும். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Book of Acts chapter 6 verses 1. அப்போஸ்தலர் 6:1. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று விரோதமாய் முறுமுறுத்தார்கள். When growth comes, பெருக்கம் வரும்போது, வளர்ச்சிகள் வரும்போது, listen carefully, சபை பெருகும் போதுதான் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போதுதான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். When the growth comes, பெருக்கம் வரும்போது 5 விஷயங்கள் suddenly happened. 5 விஷயங்கள் நடந்தது. முதலாவது, குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். கம்ப்ளைண்ட், குற்றச்சாட்டுகள் எழும்ப தொடங்கிற்று. இரண்டாவது, பிரிவினைகள் உண்டாயிற்று. நாங்கள் கிரேக்கர்கள், நீங்கள் எபிரேயர்கள் என்று. மூன்றாவது, முறுமுறுப்புகள் உண்டாயிற்று. நான்காவது, சுயநலம் உண்டாயிற்று. எங்கள் விதவைகள் விசாரிக்கப்படவில்லை. 5, குரூப்பிசம். அவர்களுக்கென்று தனி கட்டமைப்பை உண்டாக்க தொடங்கினார்கள். I repeat again. When the growth comes, பெருக்கம் வரும்போது குற்றச்சாட்டுகள் தானாக எழும்புகிறது. 2, எபிரேயர்கள் கிரேக்கர்கள் என்கிற வித்தியாசத்தை கொண்டு வந்தார்கள். 3, முறுமுறுப்பு உண்டாயிற்று. 4, அவர்கள் சுயநலம் உள்ளவர்களாய் செயல்பட தொடங்கினார்கள். 5, they formed groups. அவர்கள் ஆங்காங்கே குழுக்களை அவர்கள் ஆரம்பித்தார்கள். பெருக்கம் வரும்போது இதெல்லாம் கூடவே வரும் என்பதை சபை மறந்து போகக்கூடாது. வசனம் கேட்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பெருக்கம் வரும்போது இவைகள் எல்லாம் தானாகவே வருகிறது. ஒரு அதிகாரம் கடித்தல்ல, பெருக்கம் வந்த போது என்று தொடங்கின உடனே இந்த வார்த்தைகள் எல்லாம் கூடவே வருகிறது. சபை மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் தேவன் பெருக்கத்தை கட்டளையிடும் போது இவைகள் எல்லாம் வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் தொழில் செய்கிறவர்களாக இருக்கலாம், யாராய் வேண்டுமானாலும் இருக்கலாம். வேகமாய் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் அனுமதித்த சமயம் வரையிலும் மத்தேயு 13:26 தயவு செய்து திறந்த இருதயத்தோடு நாம் கவனிக்கலாம். மத்தேயு 13:26. பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. எல்லா வசனத்தை சேர்ந்து சொல்லலாம். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. When the church grows, problems also grow. சபைகள் வளரும் போது பிரச்சனைகளும் கூடவே வளருகிறது. உற்சாகத்துக்காக வாழ்த்துக்கள். உங்களுக்கு பசிக்கிற நேரம் என் கையில மைக் வந்திருக்கு. தேங்க்யூ. அது ஏன் அழைப்பு? உங்க வாயில நான் நிற்கணும்னு. சபை வளரும் போது கூடவே களைகளும் காணப்பட்டது. It was evident, appeared, தோன்றினது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 25வது வசனம், 25வது வசனம் please. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனார். நல்ல கவனிங்க. தரிசனம் விதைக்கப்படும் போது
சத்துரு களைகளையும் விதைக்கிறார். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை விதைக்கிறாரோ, விதைத்த ஒரு வருஷம் கழித்தல்ல, விதைத்த உடனே இவன் நமக்கு ஒரு சாட்டு போடுறான். அவன் விதையை விதைப்பதற்கு கவனமா கேட்கிறது புரியும். ஓகே, ஆண்டவர் இந்த நிலத்திலே கோதுமையை விதைத்த உடனே சத்துருவும் களைகளை விதைத்து விட்டான். ஆனா இந்த ஆண்டவர் விதைத்த விதை வளருகிற வரைக்கும் இந்த விதையும் சத்துரு விதைத்த விதையும் மறைந்தேதான் இருந்தது. இது வளரும் போது இதுவும் வளருகிறது. When it grows, it also grows. சபை வளரும் போது அந்தகார வல்லமைகளும் வளர்வதற்கு முயற்சி செய்யும். ஒரே வயலில் ஆண்டவர் நல்ல விதைகளை விதைக்கும் போது சத்துருவும் களைகளை விதைத்து விட்டு போனார். Let me tell you, நான் கண்ணீரோடு சொல்லுகிறேன், இந்த விதை விதைக்கப்படும் போது இந்த விதையும் விதைக்கப்படுகிறது. ஆனா இந்த விதைகளின் நடுவில் நம்மை வளர்த்துவதுதான் தேவனுடைய விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டு. தாவீதை கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று பெலிஸ்தியர்கள் கேள்விப்பட்டு அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண புறப்பட்டு வந்தார்கள். கவனியுங்கள், ஒரு சபை, ஒரு தரிசனம், ஒரு வாக்குத்தத்தம், ஒரு தீர்க்க தரிசனம் விதைக்கப்படும் போது சைமல்டேனியஸ்லி அதற்கு ஒப்பாக சத்துருவும் பெலிஸ்தியரை எழுப்புகிறார். இயேசு எழும்பி வளர்ந்து வரும்போதுதான் யூதாசும் எழும்பி வளர்ந்தார். ஆனால் தயவாய் புரிந்து கொள்ளுங்கள், இதன் நடுவிலே தான் சபை வளரப் போகிறது. இது நடுவிலே தான் சபை வளர வேண்டும். இது நடுவிலே தான் ஊழியர்கள் கனி கொடுக்க வேண்டும். கை தட்டினா நல்ல தட்டணும், ஸ்தோத்திரம் பண்ணினா நல்ல பண்ணணும், ஜெபிச்சா நல்ல ஜெபிச்சிடணும், வாழ்ந்தா நல்ல வாழ்ந்துடணும். கொஞ்சம் கைகளை தட்டுங்க பார்க்கலாம். இங்க வேடிக்கை பார்த்துட்டு கை தட்டக்கூடாது, கண்ணை மூடிட்டு ஆராதிக்கணும். பிளீஸ் ஒரு 2 நிமிஷம் விட்டு கொடுங்க பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் விட்டு கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டு கொடுங்க. பயப்பட வேண்டாம். சில விஷயங்கள் காணப்படுகிறதா? சில விஷயம் காணப்படுகிறதா? இதுவரையிலும் மறைந்திருந்த சில விஷயம் காணப்படுகிறதா? நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். சபை வளருகிறது, ஊழியம் வளருகிறது, தரிசனம் வளருகிறது. அதனால தான் கலையும் வளருகிறது. வல்லமை இல்லாததுனால அல்ல, அபிஷேகம் இல்லாததுனால அல்ல, கிருபை இல்லாததுனால அல்ல. சிலரோடு ஆவியானவர் பேசுகிறார், நீங்கள் வளருகிறதுனால தான் அந்த ஆரக்கூறுகள் வளருகிறது. எதற்கு? நம்மை எதிர்ப்பதற்கு. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், பார்வோன் அரண்மனையிலே மோசேயை வளர்த்தது போல இந்த கலைகள் நடுவில் என் ஜனத்தை வளர்ப்பேன். I will build my church. நீங்க பார்க்க கூடாது, கண்ண மூடி ஆராதிங்க. எவ்வளவு விட்டு கொடுக்க முடியுமோ, எவ்வளவு விட்டு கொடுக்க முடியுமோ. கொஞ்சம் கீபோர்ட்ல கை வைங்க பிரதர், ப்ளீஸ். எல்லாம் விட்டு கொடுக்க பார்க்கலாம், ப்ளீஸ். வேடிக்கை பார்க்காதீங்க. வளராத வரைக்கும் பிரச்சனை இல்லை, வளராத வரைக்கும் பிரச்சனை இல்லை, வளராத வரைக்கும் பிரச்சனை இல்லை. இந்த கோதுமை வளர தொடங்கின போது வேதம் சொல்லுகிறது 26வது வசனம், பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டது. நீங்க சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருமே அர்த்தம். நீங்க பயிரானது வளர்ந்து கதிர், ஒரு பக்கம் பிரச்சனை, ஒரு பக்கம் களைகள், மறுபக்கம் எனக்கு ஒரு அடையாளம், நான் வளருகிறேன், நான் வளருகிறேன். I am growing, I am growing. இது கட்சி கூட்டம் இல்லை, இது பரிசுத்த ஆவியானவர் விலாவுகிற இடம். சில ஊழியங்களில் நாம் நினைக்கிறோம் பிரச்சனை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பிரச்சனை வளருகிறதானால் சபையும் அதற்கு நிகராக வளர்ந்து கொண்டிருக்கிறது. Your church is growing. உங்கள் குடும்பம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. Yes, yes. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் உங்க குடும்பம் வளருகிறது. வேடிக்கை பார்க்காதீங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் நாம் வளருகிறோம், சபை வளருகிறது. ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம். Let the fire. நல்ல கைகளை தட்டுங்க. குற்ற மனசாட்சி எடுத்து போடு. நான் வளருகிறேன், என் தரிசனம் வளருகிறது, என் ஊழியம் வளருகிறது.
grows. கோதுமை வளரும் போது களையும் வளர்கிறது. இந்த களை சொல்லுகிறது நான் வளருகிறது இந்த கோதுமை அழிப்பதற்கு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த களை நடுவில் நான் கோதுமையை இது வளரலன்னா களை வளராது. ஏன்னா 25வது வசனத்துல அவன் விதைச்சிட்டான். இதைத்தான் மனுஷன் நித்திரை பண்ணும் போது சத்துரு களைகளை அப்ப களை வளரல்ல, விதைக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு விஷயமும் யாரும் விதைகளோடு சண்டை போடுவது இல்லை. எலக்ட்ரிசிட்டிக்காரங்க கூட மரத்துக்குடியும் கிளைகள் கூட தான் சண்டை போடுவாங்க, விதை கூட சண்டை போட மாட்டாங்க. உங்களுக்கு லேட்டாதான் புரியும் எனக்கு தெரியும். சொன்னாங்களே அந்த அத்திமரம் தாண்டும் போதே சாப்பிடும்போது சத்தம் வந்துடக்கூடாது. சத்தமா சொல்லுங்க. விதைகளோடு சத்துருவுக்கு பிரச்சனையே இல்லை, வளராதவர்களோடு பிரச்சனையே இல்லை. ஒரு ஊழிய எதில் நடுவில் வளருது தெரியுமா? நான் ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும் போது எனக்குன்னு ஒரு சார்ட்டை சத்துரு ஓபன் பண்ணி அவன் ஒரு கடை வளர்க்கிறான். வாலிபர்களே நீ வளரும் போதே நீ வளரும் போதே உன்னை அழிப்பதற்காக ஒரு கடையை வளர்க்கப்படுகிறது. இருக்கிற பெற்றோர்களுக்கு நான் ஆவியானவருடைய துணையோடு சொல்லுகிறேன், உங்க பிள்ளைகள் வளரும் போது மறைவாக சத்துருவும் கடைகளை வளர்க்கிறான். படாதத்திலே சபை வளரும் போது ஒரு பக்கத்திலே அவனும் கடைகளை வளர்க்கிறான். ஒரு பக்கம் கடைகள் வளராத வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஜெபிக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை, வைராக்கியமாய் மாறாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. When we begin to grow, வளருகிறவர்களுக்கு தான் கடை வளருகிறது. வளருகிற சும்மா கிடக்கிற நிலத்துல களை வளருவதை விட ஒரு தென்னங்கண்ணோ ஒரு வாழைக்கண்ணோ நீங்க வச்சு பாருங்க, களை வேகமா வளருது. எதுக்குன்னா டு டெஸ்ட்ராய், அதை அழிப்பதற்கு. ஆனா நமக்கு என்ன சந்தோஷம்? என்ன சந்தோஷம்னா நான் வளருகிறதுனால தானே அது வளருது. அப்ப நான் வளருகிறேன் தானே, நான் வளருகிறேன் தானே, நான் வளருகிறேன் தானே. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? நான் வளர்றது, அந்த இச்சையின் ஆவி வளர்றதுக்கு காரணம் நான் பரிசுத்தத்தில் எங்கேயோ வளருகிறேன். எஸ், நான் ஜெபத்தில் வளருகிறேன். அதனால தான் அந்த சோம்பலின் களை வளருகிறது. இப்ப கை தட்டுங்க. எஸ் எஸ், எங்கோ சாந்த குணமுள்ள சாந்தம் வளருகிறது. அதனால தான் ஒரு பக்கம் கோபம் வளருகிறது, ஒரு பக்கம் பரிசுத்தம் வளருகிறது. அதனால தான் அசுத்தம் வளருகிறது. ஒரு பக்கம் நீதி வளருகிறது, மறுபக்கம் அநீதி வளருகிறது. ஒரு பக்கம் சத்தியம் வளருகிறது, அதற்கு நிகரா நல்ல உபதேசம் வளருகிறது. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நல்ல விதைகள் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. வசனம் வாசிக்க நேரம் இல்லை. ஆனா லூக்கா 2ஆம் அதிகாரம் 42வது வசனம், இயேசு போதகர்களோடு எருசலேம் ஆலயத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அப்ப எல்லாரும் அவர் பேசுறதை பார்த்து ரசித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. They were amazed, ஆச்சரியப்பட்டாங்க. அவருக்கு அப்ப எத்தனை வயசு? 12 வயது. கவனிங்க, விதையா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு களை வளராது. சீக்கிரம் சொல்லுங்க. நீங்க எல்லாம் மெடிக்கல் லீவா போட்டிருக்கீங்க, சீக்கிரம் சொல்லுங்க. விதையா இருக்கிற வரைக்கும் ஒரு களை வராது. ஆனா கவனிங்க, இவங்க தான் பின்னாட்கள்ல இயேசுவை சிலுவையில் அறைஞ்சாங்க. ஆனா இயேசு 12 வயதுல விதையா இருக்கும் போது அவங்க கூட அவரை ரசிச்சாங்க. நீங்க விதையா இருக்கிற வரைக்கும் உங்க சத்துரு உங்களை தொடவே மாட்டாங்க. நீங்க விதையா இருக்கிற வரைக்கும் உங்க சத்துரு they will appreciate you, they will entertain you, உங்களை புகழுவாங்க. ஆனா கவனிங்க, அதே லூக்கா 2:52ல இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் அவர் வளர தொடங்கினார். அவர் வளர தொடங்கினார். வளர தொடங்கின உடனே அவர் வழக்கத்தின்படி நாசரேத்தில் இருக்கிற ஜெபாலயத்துக்கு போனார். வாசிக்கும்படி ஏசாயா தீர்க்கதரிசி
தீர்க்கதரிசன ஆகமம் கொடுக்கப்பட்டது. அதை அவர் விரித்து வாசித்து சொன்னார், உங்கள் கண்கள் காண, உங்கள் காதுகள் கேட்க இது நிறைவேறிற்று. 28ஆம் வசனம் சொல்கிறது, உடனே அவர்கள் அவர் மேல் கோபம் உண்டு ஒரு செங்குத்தான மலையில் அவரை தள்ளிவிட போனார்கள். வளரும் போதுதான் பிரச்சனை வருகிறது. வளரும் போதுதான் தீர்க்கதரிசனம் கிடைக்கும் போதுதான் கடை வளருகிறது. சிலரை ஆர்ப்பரிக்க சொல்லுகிறார், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இந்த மரண பயம், இந்த மரணத்துக்கு எதுவான வியாதி உங்கள் வளர்ச்சிக்கு அடையாளம். விசுவாசிக்கிறவங்க கை தட்டுங்க. நீங்க பிரசங்கியார் என்ன பேசுறாரு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சில சபை வளர்கிறது, சில ஊழியர்கள் வளர்கிறது. சகோதரி, உங்க குடும்பம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது தண்டனையின் அடையாளம் அல்ல, இது வளர்ச்சியின் அடையாளம். I repeat again, இருக்கிற சில வாலிபர்களுக்குள்ள ஏன் இந்த பிரச்சனை எனக்குள்ள வளருது? எவ்வளவு ஜெபிச்சாலும், எவ்வளவு வேதம் வாசித்தாலும் எனக்குள்ள ஏன் இந்த அசுத்தம் வளருதுன்னு கேட்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு பக்கம் தரிசனம் வளருகிறதை பிடிக்காத சத்துரு அசுத்தங்களை வளர வைக்கிறார். Give him the clap offerings to the Lord. நல்ல கைதட்டி கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கரங்களை உயர்த்துங்க. நீ கொஞ்ச நேரம் தான். ஆண்டவர் எனக்கு ஒப்புவித்ததை ஜபாரையில் இருந்து உற்பத்தியாகிற ஒவ்வொன்றும் நம்முடைய ஆத்மாவை தொடும். நாம என்ன நினைக்கிறோம்? பிரச்சனை வளரும் போது என்ன நினைக்கிறோம்? ஆண்டவருக்கு நம்மளை பிடிக்கல போல. நல்ல உபவாசம் இருக்கும் போதுதான் சண்டை வரும். என்ன உபவாசத்துல நீங்க வளர்றீங்க, கூடவே கடை வளருது. இதுக்கு மேல புரியலன்னா அந்த பாய்கிட்ட ஒரு மிக்ஸி இருக்கு, அதை வாங்கி தான் அரைச்சு தரணும். நீங்க நல்ல கவனிச்சு பாருங்க, நீங்க ஜெபிக்காத வரைக்கும் பிரச்சனை வராது. நீங்க ஜெபிக்க தொடங்கும் போது பிரச்சனை வரும். நான் பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சிருங்க, பக்கத்துல ஒரு கடை வளரும். இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக இந்த கடை வளர்றதுக்கு ரீசன் இந்த கோதுமை. ஆனா நான் ஒரு கோதுமை, ஆண்டவர் என்ன வளர்க்கிறாரு. அது பிடிக்காம தான் அது வளருது. இது நமக்கு தெரியணுங்க. இல்லைன்னா குற்ற மனசாட்சியிலேயே செத்துருவோம். அந்த வாழ்க்கை குற்ற மனசாட்சியிலே அழிஞ்சிடும். கவனிங்க, இவ்வளவு நாள் விதைக்கப்பட்டிருந்த களை இப்பொழுது காணப்பட்டதுன்னு போட்டிருக்கு. அப்படிதானே போட்டிருக்கு? எல்லாரும் சொல்லுங்க, காணப்பட்டது. இத்தனை வருஷம் இல்லாதது என் குடும்பத்திலேயே காணப்பட்டது. 45 வயசு வரைக்கும் இல்லாதது. வேண்டாம் 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 பிரதர் பிரதர் மயில கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம், இது வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கவனிங்க கவனிங்க, நீங்க 45 வயசு வரைக்கும் இல்ல, இப்ப ஏன் வளருது? இப்ப ஏன் அது காணப்படுது? 45 வயசு வரைக்கும் எங்க ஃபேமிலி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. 30 வயசு வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்ப சிலது காணப்படுது நெகட்டிவா. இதுவரைக்கும் இல்லாத சுகர் இப்ப காணப்படுது, பிரஷர், பலவீனம், ஹார்ட் அட்டாக். இதெல்லாம் ஏன் காணப்படுதுன்னா நீங்க வளர்கிறது அதுக்கு பிடிக்கல. யாருடைய வாழ்க்கையில களை வளர்கிறதை, சிலது எதிரடையாக வளர்கிறதை நீங்கள் காண்கிறீர்களோ, உங்க வாழ்க்கையில உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்கிறது என்பதற்கு அடையாளம். தூங்குறவங்க அப்படி படுத்து தூங்கிருங்க. சிலர் கூட்டம் முடிஞ்சவங்களை எழுப்பலாம், மற்றவங்க கை உயர்த்தலாம், கண்ணை மூடுங்க பார்க்கலாம். இந்த முதல் விஷயத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இது சபையோடு கூட உள்ள தீர்க்க தரிசன வார்த்தை. இதை நீங்க தப்பா பார்த்தீங்கன்னா தப்பாயிரும். You should see in the right way. எல்லாரும் வாய்த்தறாங்க, எல்லாரும் வாய்த்தறாங்க, எல்லாரும் வாய்த்தறாங்க, எல்லாரும் வாய்த்தறாங்க, எல்லாரும் வாய்த்தறாங்க. இது வளருது, அதனால தான் இது வளருது. சொல்லுங்க, இது வளருது, அதனால தான் இது வளருது. சொல்லுங்க, இது வளருது, அதனால தான் இது வளருது. சொல்லுங்க, இது வளருது, அதனால தான் இது வளருது. இது வளரலன்னா அதுவும் வளராது.
சொல்லுங்க. ஊழியக்காரங்க உங்களோட இணைந்திருக்கிறாங்க. எல்லாரும் ஜெபிக்க பார்க்கலாம், எல்லாரும் ஜெபிக்க பார்க்கலாம். 5-10 நிமிஷங்கள் அவ்வளவுதான். பாஸ்டர்ஸ் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க. ஜனங்களோட கூட இணைஞ்சு எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க ப்ளீஸ். சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, நான் வளர்றேன், அதனாலதான் களை வளருது, என் ஊழியம் வளருது. ஒருவேளை வெளியரங்கமாய் கட்டடமாய் வளராமல் இருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய உள்ளான மனுஷன்ல வளர்கிற வளர்ச்சி கூட சத்ருவுக்கு பிடிக்காது. அவன் ஒரு பக்கம் களையை வளர்த்துகிறான். வாயத்திறங்க களையை வளர்த்துகிறான். ஆனா இவைகள் எல்லாம் நல்ல அடையாளம். கர்த்தர் நம்மை வளர்த்தி கொண்டிருக்கிறார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம். பயிரானது கதிர்விட்டு வளரும் போது களைகளும் காணப்பட்டது. களை இப்ப வருதுன்னு உங்களுக்கு புரியுதா? தேங்க்யூ. இப்ப சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே, நீர் நிலத்தில் நல்ல விதைகளை விதைத்தீர் அல்லவா, பின்னே அதில் எப்படி களைகள் உண்டானது? உடனே இயேசு சொல்லுகிறார், அதை சத்துரு செய்தான். நல்லது எங்கெல்லாம் விதைக்கப்படுகிறதோ அங்கே ஒரு தீமையும் விதைக்கப்படுகிறது. வார்த்தை மறுபடி சொல்லுங்க. நல்லது விதைக்கப்படும் போது தீமையும் விதைக்கப்படுகிறது. சத்தியங்கள் விதைக்கப்படும் போது கள்ள உபதேசங்களும் விதைக்கப்படும். பரிசுத்தம் விதைக்கப்படும் போது அசுத்தமும் விதைக்கப்படும். நீதி விதைக்கப்படும் போது அநீதி விதைக்கப்படும். அதனால் சீஷர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, நீர் உம்முடைய நிலத்தில் நல்ல விதைகளை விதைத்தீர் அல்லவா, பின்னே அதில் எப்படி நல்லது எங்கெல்லாம் விதைக்கப்படுகிறது என்று பார்த்துதான் தீயவைகளை அவர் விதைக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரம் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். சாம் பிரதர், தீபா சிஸ்டர் கொஞ்சம் வாங்க, உட்காருங்க. நமக்கு சோறு அப்புறம், வார்த்தை தான் முக்கியம். கைவேர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கைவேர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கைவேர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கைவேர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். எனக்கு எதிராக தீயவைகள் விதைக்கப்படும் போது உங்களை எதிர்க்கிறது தீய சக்தியானால் உங்களுக்குள் இருக்கிறது ஏதோ ஒரு நல்ல விஷயம் என்பது அர்த்தமாகிறது. வாழ்த்துக்கள். இது விதைக்கப்படும் போது இது யார் விதைக்கப்படுது? தீயவைகள் விதைக்கப்படும் போது தீயவைகள் விதைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அது தீயவை தானே, அது தீயவைகளை தான் செய்யும். ஆனா அந்த தீயவைகள் ஏன் சபையை நோக்கி பாயுதுன்னா, சபைக்குள்ள நல்லதை விதைத்திருக்கிறோம். இன்னைக்கு யாராகிலும் மிகப்பெரிய யுத்தத்தை, மிகப்பெரிய போராட்டத்தை ஒரு சபையோ ஒரு ஊழியமோ ஒரு நபரோ சந்திக்கிறார்களானால் நீங்கள் கண்ணை மூடி நம்பலாம். நீங்க சந்திக்கிற பிரச்சனை, இப்போ நமக்குள்ள எனக்குள்ள அசுத்தாவி இருந்துச்சுன்னா என்ன அசுத்தாவி சந்திக்காது, பரிசுத்தாவி சந்திப்பார். எனக்குள்ள பரிசுத்தாவி இருந்தா அசுத்தாவி என் கூட போராது. அதுதான் நல்லதை நீர் விதைத்தீர் அல்லவா, பின்னே அதில் எப்படி களைகள் உண்டாயிற்று. எப்ப நல்லது விதைக்கப்பட்ட இடத்துல தானே களை விதைக்கப்பட முடியும். அப்ப ஒரு விஷயம், இட் இஸ் ப்ரூவன், எனக்குள்ள நல்லது விதைக்கப்பட்டிருக்கிறது. சிலரோடு அசுத்தாவி போராடுகிறது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் எனக்கு போராட்டம், எப்ப பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, பிரச்சனையா வருதுன்னா உள்ள நல்ல விதை இருக்கு, போராட்டம் இல்லை. பரிசுத்தாவியில் இருக்கிறவங்களுக்கு அசுத்தாவினால போராட்டம்.
அசுத்தாவியில் இருக்கிறவர்களுக்கு பரிசுத்தாவினால போராட்டம். சிலருக்குள்ள நல்லது விதைக்கப்பட்டதனுடைய அடையாளம் தான் இந்த களைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் இது பிரயோஜனப்படாது. நீங்க வாங்குற 13,000 ரூபாய் சம்பளம் உங்களுக்கு தூக்கத்தை வாங்கி தராது. கட்டில் வாங்கலாம், வெத்தலை வாங்கலாம். பணம் கொடுத்து வாங்க முடியாத விஷயங்கள் ஏராளம் இந்த பூமியில உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகப்பெரிய விரோதி யார் தெரியுமா? இந்த குற்ற மனசாட்சி. இந்த குற்ற மனசாட்சி ஒரு மனுஷனுக்குள்ள வந்து விட்டா இட்ஸ் லைக் a கேன்சர். அவனை அழித்து விடும், அவனை பெருக விடவே செய்யாது. எனக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. எனக்குள்ள நல்லது விதைச்சதுனாலதான் இந்த களை வந்திருக்குன்னு ஆண்டவரே சொல்றார். எனக்குள்ள நல்லவைகள் விதைக்கப்பட்டு அறிக்கை செய்வீங்களா? நல்லது விதைக்கப்பட்டதுனாலதான் சபையில தேவையில்லாத போராட்டங்கள் வருகிறது. குடும்பங்களுக்குள்ள தேவையில்லாத நான் சொல்ல சொல்ல நீங்க ஜெபிங்களை ரசிக்க வேண்டாம். என்ன வாய்த்தரங்க நல்லது இருக்க போய் தான். அதான் சீஷர்கள் கேட்கிறாங்க, நீர் உம்முடைய நிலத்தில் நல்ல விதைகளை விதைத்தீர் அல்லவா, பின்னே அதில் எப்படி களைகள் வந்தது? அவர் சொல்றாரு, நல்லது இருக்க போய் தான் களை வருது. ரைட், நான் முடிக்கிறேன். பசங்க கேட்கிற மூட்ல யாரும் இல்லை. ஓகே, மத்தேயு 13:28 முடிக்கலாம். 28 வாசிங்க. கவனிங்க, தீயவைகளை செய்கிற அத்தனையும் சத்துருவனுடைய கிரியையினால் ஏவப்பட்டவர்களுமே. அடுத்த வசனம் வாசிங்க வேகமா. அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கவனமா கேளுங்க ப்ளீஸ். நாங்கள் அதை போய் பிடுங்கி போட உமக்கு சித்தமா. கவனிங்க, வாழ்க்கையில பிரச்சனைகளை பார்க்கும்போது, நெருக்கடிகளை பார்க்கும்போது, சிரமங்களை பார்க்கும்போது, வியாதிகளை பார்க்கும்போது, போராட்டங்களை பார்க்கும்போது பிடுங்கி போடணும்னு கோவம் வருது. பிடுங்கி போடணும்னு கோவம் வருது. ஆனா இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? வேண்டாம், வேண்டாம். சத்தமா சொல்லுங்க, வேண்டாம். சரி ஆண்டவரே, கடலை வந்துட்டு இல்ல, பிடுங்கி போட வேண்டியதானே, பிடுங்கி போட வேண்டியதானே, வேண்டான்னு சொல்றேன். கொஞ்சம் நீங்க கேட்டீங்கன்னா பேசலாம்னு நினைக்கிறேன். வேல்யூபிளான விஷயம். பேஸ் பண்ணணுமான்னு நினைக்கிறேன். நீங்க வேற மைண்ட்ல இருக்கீங்க. பேசலாமா? ஒரு 5-10 நிமிஷம் கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாங்கள் அதை போய் பிடுங்கி போட, if it is the will of God கேக்குறாங்க. நாங்கள் அதை போய் பிடுங்கி போட உங்களுக்கு சித்தமா? என்ன எங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது. இந்த களை தேவையில்லாம எங்க வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறத பிடுங்கி போட போறோம். இயேசு சொன்ன வார்த்தை வேண்டாம். ஏன் வேண்டாம்னு சொன்னார்னா, நீங்க களைகளை பிடுங்கும் போது கோதுமைகளையும் சேர்த்து பிடுங்காதபடி. கவனிங்க, போதும். இந்த வார்த்தை எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் சில விஷயங்களை பிடுங்க வேண்டாம்னு சொல்றாருன்னா, கோதுமைகள் காப்பாற்றப்படணும். கோதுமைகள் காப்பாற்றப்படணும். நல்ல வேடிக்கை பாருங்க சிஸ்டர், வேடிக்கை பாருங்க. வேடிக்கை பார்த்துட்டு கை தட்டுங்க. கை தட்டுங்க, மற்றவங்க ஆராதிங்க. வசனம் கேட்டாலும் விடுதலை நடக்கும். கை தட்டுங்க. ஹல்லேலூயா. கவனிக்கணும், வசனம் பேசணும்ல, கவனிக்கணும். நம்ம நினைக்கிறோம் இதை பிடிக்கிட்டா நல்லதுன்னு. ஆண்டவர் நினைக்கிறாரு, ஒரு களையை நீ பிடுங்கிறதுக்கு கோபத்தோட வர்ற, ஆனா அந்த களையை பிடுங்கும் போது உனக்கே தெரியாமல் சில கோதுமைகளும் பிடுங்கப்படும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு சிலர் கவனிக்காம இருக்கிறீங்க. இப்ப நான் கோதுமைகளையும் சேர்ந்து திட்ட வேண்டியது பாருங்க. இவ்வளவுதான். இதுக்கு மேல புரியலன்னா நீங்க சாயங்காலமா ஒரு கூட்டம் வைக்கிறோம், நீங்க வாங்க. இப்போ ஒரு சில களைகள் உள்ள உட்கார்ந்து இருக்கு, ஒரு மாதிரி குறைஞ்சிட்டு வருது. இப்ப இந்த களைகளை பார்த்துட்டு நல்ல கோதுமைகளும் திட்டுவாங்க. அந்த ஆண்டவர் சொல்றாரு,
இந்த களைகளை விட்டுருப்பா. கோதுமைகள் காப்பாற்றப்படணும். நீ கோதுமைக்காக பேசு, நீ கோதுமைக்காக ஊழியம் செய், நீ கோதுமைக்காக ஜெபம் பண்ணு. சபையை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், களையை பார்க்காதீங்க, கோதுமைக்கு ஊழியம் செய்ய. கை தட்டி பிரைஸ் காட். அசபரியா தலப சந்தலபசிய. சில நேரம் நாம நினைக்கிறோம் இந்த விசுவாசியை பிடிங்கி போட்டுடலாம். வேண்டாம், இந்த விசுவாசி வேண்டாம். இந்த நீங்க நல்ல கவனிங்க. நீங்க எனக்கு ஒரு சபையில தெரியும், நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு அம்மா பயங்கர விசுவாசி, நல்ல ஜெபிக்கிறவங்க, சபையில ஊழியம் செய்யறவங்க, சுவிசேஷ ஊழியத்துக்கெல்லாம் போறவங்க. மகன் களை. மகன் யாரு? களை. சபைக்கு ஒழுங்கா வரமாட்டான், சபைக்கு வந்தாலே பிரச்சனை. இப்போ பாஸ்டர் என்ன பண்றாருன்னா இந்த களையை திட்டுறாரு. ஏய் நீ எல்லாம் உருப்பட மாட்ட, நீ விளங்க மாட்டேன்னு சொல்ற. உடனே அந்த அம்மா சொல்லுது, என்னதான் இருந்தாலும் அவன் களையா இருந்தாலும் ஏன் பிள்ளை இல்லை, அப்ப நானும் சேர்ந்து போறேன்னு சபையை விட்டு போயிருது. உங்களுக்கு லேட்டாதான் புரியும், எனக்கு தெரியுமே. அப்போ நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, சில குடும்பத்துல எல்லாரும் கோதுமை இல்லை, சில களைகள் இருக்கிறாங்க. நான் தாழ்மையோடு தேவ சமூகத்தில் கேட்ட தேவ சத்தத்தின்படி சொல்லுகிறேன், அவசரப்பட வேண்டாம், அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். சபையில தவறுகள் நடந்தாலும் don't take immediate action. உடனடி முடிவுகளை குடும்பத்தில் எடுக்காதீங்க. சில நேரம் நீங்க களைகளை பிடுங்கும் போது, ஒருவேளை அந்த பொண்ணு களையா இருக்கலாம், பொண்ணை பெற்றவங்க கோதுமையா இருக்கும். சில களைகள் இருக்கும், ஆனா கோதுமையும் சேர்த்து பிடுங்காதபடிக்கு, கோதுமையும் சேர்த்து பிடிக்காதபடி ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்துவீங்களா? இப்படி சபை இழந்தது அதிகம், இப்படி ஊழியை இழந்தது அதிகம், இப்படி குடும்பத்தில் இழந்தது அதிகம். இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, களையை பார்த்து கோதுமையை அழிச்சிடாதீங்க. பல படாலத்தில் ஒரு குட்ட கோதுமையை நான் விதைச்சிருக்கிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், களைகள் இல்லாம இல்லை, களைகள் எல்லா ஊழியத்திலையும் உண்டு, களைகள் எல்லா பட்டணத்திலையும் உண்டு. ஆனா களைகளை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கோதுமையை சேர்த்து பிடிக்கிற வேண்டாம், கோதுமையை சேர்த்து பிடிக்கிற வேண்டாம். நான் இனி அவசரப்பட மாட்டேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ரெண்டு நண்பர்கள் இருப்பாங்க, அதுல ஒருத்தன் கோதுமையா இருக்கும், இன்னொருத்தன் களையா இருக்கும். உள்ள உட்கார்ந்தே வாட்ஸ்அப் நோண்டுவான். அந்த களையை பார்க்கும்போது பிடிக்கி போட்டுலாமான்னு தோணும். ஆனா என்ன, அன்பார்ச்சுனேட்லி இவனை பிடுங்கும் போது அவனையும் பிடிக்கிற வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவங்க நண்பர்கள். இவனை பிடுங்கும் போது அவனும் வரமாட்டேங்கிறான் சர்ச்சைக்கு. இப்ப ஆண்டவர் சொன்னதை சொல்றேன், இது ஏன் தியாலஜி இல்ல. இப்ப பிடுங்க வேண்டாம், இப்ப பிடுங்க வேண்டாம், இப்ப பிடுங்க வேண்டாம். பிடிக்க போறோம் இல்ல, இப்ப பிடுங்க வேண்டாம். சொல்லுங்க, இப்ப பிடுங்க வேண்டாம், இப்ப பிடுங்க வேண்டாம், இப்ப பிடுங்க வேண்டாம். நல்லதையும் சேர்த்து பிடுங்கி விடாதபடி, சத்தமா சொல்லுங்க, நல்லதையும் சேர்த்து பிடுங்கி விடாதபடி, நல்லதையும் சேர்த்து பிடுங்கி விடாதபடி. என் வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது. அந்த களையை பார்த்துட்டு கோதுமையும் பிடிக்கிறாதபடி கர்த்தர் எனக்கு கிருபை தரட்டும். அடுத்த வாசிங்க. இல்ல இல்ல, இரண்டையும் சேர்த்து, கோதுமையும் சேர்த்து பிடுங்காதபடிக்கு. இரண்டையும், ரெண்டு வளரட்டும், ரெண்டு வளரட்டும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும், ஜபம் பண்ணாதவன் இன்னும் ஜபம் பண்ணாதவங்களாக இருக்கட்டும். இனிமேலும் சபையில ஊழியம் செய்யாம, சபையில தரிசனத்தோட பங்கு பெறாதவங்க பங்கு பெறாமலே இருக்கட்டும். ஆனா அவங்களும் சபையில வளருவாங்க. ஆமென். அதுக்கு என்ன பிரசங்கம் கேட்கிறீங்க? அநீதி உள்ளவங்க, அசுத்தம் உள்ளவங்க ரெண்டையும் சேர்த்து வளர விடுங்கன்னு சொல்றாங்க. கேட்கிறீங்களா? ரெண்டையும் சேர்த்து. இப்போ அந்த களைக்கு என்ன தோணும் அப்படின்னா, நானும் வளரதானே செய்யறேன், நானும் சபையில தானே வளர்றேன், எனக்கும் இந்த வயல்ல கிடைக்கிற தண்ணீர் எனக்கு கிடைக்குது இல்ல, எனக்கும் இந்த சபையில கொடுக்கிற வார்த்தைகள் எனக்கு கிடைக்குது இல்ல. ஆனா அந்த களை என்ன செய்யுதுன்னா, தான் செய்யறத சரின்னு நினைக்குது, தான் செய்யறதெல்லாம் சரி. ஆனா ஒரு பக்கம் ஆண்டவர் சொல்றார், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், கோதுமைகளுக்குரிய பிரதிபலனை கொடுக்கும்படி நான் வருகிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? நான் வளருகிற
ஆனால் முடிவில் வித்தியாசம் இருக்கிறது. அறுப்பு காலம் வரும்போது களைகளை அவர் சுத்தரிக்கிறார், கோதுமைகளையோ களஞ்சியத்தில் சேர்க்கிறார். ஒரு நிமிஷம் வலதுக்கரங்களை உயர்த்துங்க. அவ்வளவுதான். நான் ஜெபிக்க போறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தலாம். வளரும் போதுதான் களைகளும் வளர்கிறது. வளராத வரைக்கும் பிரச்சனை இல்லை. சீக்கிரம் சீக்கிரம் வளராத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் வளரும் போது களைகளும் வளர்கிறது. இந்த களை வளர்கிறது என் வளர்ச்சியின் அடையாளம் என்று நம்புகிறவங்க எல்லாரும் வாய்த்தறாங்க. ஒருமுறைப்பட்டு நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். நான் வளர்கிறேன், அதற்குரிய அடையாளம் நான் களையும் வளர்கிறது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் வளர்கிறேன், அதனால நான் களையும் வளர்கிறேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எது செய்தாலும் களைகள் இருக்கத்தான் போதும். அந்த களைகளை பார்க்காதீங்க. கோதுமைகளுக்காக வாடுவோம். Live for wheat. கோதுமைகள். இப்ப நான் பண்ற பிரசங்கம் எத்தனை பேருக்கு புரிஞ்சது யாருக்கு தெரியும்? ஆனா சில கோதுமைகள் அதை கேட்கணும். Some wheats are listening. அந்த கோதுமைகளுக்காக நாம் வாழணும். சாம்பிரத தீபா சிஸ்டர் முன்னாடி வாங்க ப்ளீஸ். தரபா கந்தூரா பாஷியாந்தலஸ். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வேடிக்கை பார்க்காதீங்க. நீங்க வேடிக்கை பார்க்காதீங்க. கண்ணை மூடுங்க. தயவு செய்து இந்த கடைசி ஜெப நேரத்தில் அநேகருக்குள்ள களை வளரப்போகிறது. அது வளர்கிறதுக்கு அடையாளம் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணை மூடுங்கம்மா. கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கொஞ்சம் கைகளை உயர்த்துங்க, வாய்களை தரங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி இந்த ஊழியத்தில் இணைந்து தோள் கொடுக்கிற மூப்பர்கள், விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து எல்லாரும் இணைந்து எல்லாரும் இணைந்து நான் 3 விஷயம் நான் சொல்றேன். தயவு செய்து வேடிக்கை பார்க்காதீங்க. 3 விஷயம் நான் சொல்றேன். முதலாவது, ஏன் கடல் வேடிக்கை பார்க்காதீங்க, கண்ணை மூடுங்க. ஏன் களை வளருது? கர்த்தரின் தரிசனத்தை வளர்க்கிறார். இவ்வளவு சொன்ன பிறகு நீங்க ஜெபிச்சிருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். அதை நீங்க ஜெபிக்கலங்கிறது வேதனை. பரிசுத்தவான்கள் முன்னிலையில் எல்லாரும் கரங்களை உயர்த்தல். இவ்வளவு களைகள் இவர்களை சுற்றி வளர்ந்ததற்கு காரணம், இவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் விதைகளாகவே இருக்கவில்லை. இவர்கள் விதைகளாக இருந்த வரைக்கும் அதுவும் விதையாகவே இருந்தது. ஆனால் பயிரானது கதிர் விட்டு வளர தொடங்கின போது யாரும் கை தட்ட வேண்டாம், கைகளை உயர்த்துங்க. களைகளும் காணப்பட்டது. இப்ப இந்த குடுகைக்கு வந்திருக்கிற நீங்களும் உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தை கிரியை செய்திருக்குமானா, ஏன் ஆண்டவர் இந்த கள்ளனு கேள்வியோட வந்திருப்பீங்கன்னா, உங்களுக்கும் கர்த்தர் பதில் தருகிறார். பயிர் வளர்ந்திருக்கிறது, தரிசனம் வளர்ந்திருக்கிறது. எல்லா கைகளை உயர்த்தி யாரும் கை தட்ட வேண்டாம். உடரப கந்தலப ஷியந்தரப அதுலப கயந்தரப ஷியந்தன ஓரபபபம நதுரப கந்தலப ஷியதன. அபிஷேகம் பண்ணப்பட்டவ ஜெபிங்க. நீர் நல்ல விதைகளை விதைத்தீர் அல்லவா? பின்ன அதுல எப்படி களைகள் வந்தது? ஆண்டவர் சொல்றாரு, நல்லதை விதைச்சதுனாலதான் களைகள் வருகிறது. நல்லதை அழிக்கிறதுக்காகத்தான் களை வருது. ஆனாலும் பரவாயில்லை, இந்த களைகளின் நடுவில் இந்த கோதுமையை நான் பாதுகாப்பேன். இந்த களையால ஒரு பாதிப்பு இந்த கோதுமைக்கு வரப்போறதில்லை. இந்த களையால இந்த கோதுமைக்கு ஒரு பாதிப்பு வரப்போறதில்லை. ஆனா அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டு களைகளை பார்த்துட்டு பிடுங்கணும்னு நினைக்காதீங்க. நல்ல கோதுமைகளையும் பிடுங்கிடுவோம். சில நல்ல ஜனங்களை நாம இழந்திருக்கிறோம். சில நல்ல தரிசனம் பெற்றவர்களை இழந்திருக்கிறோம். இனி இந்த சபை ஒருவரை இழக்கக்கூடாது. இனி உங்க குடும்பம் யாரும் இழக்கக்கூடாது. ஜெபிக்க தொடங்குங்க, ஜெபிக்க தொடங்குங்க. சில நேரம் களைகள் மேல உள்ள கோபத்துல மற்றவங்களையும் நாம கடிந்து கொள்றோம். சில நேரம் களைகள் மேல இருக்கிற துக்கத்துல மற்றவங்களையும் நேசிக்க தவறி இருக்கிறோம். சாம்பிரத தீபா சிஸ்டருக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நீ கோதுமை கொஞ்சம் வாய்களை திறங்க. அப்ப நான் கோதுமையா ஏசப்பா
ஏசப்பா நான் கோதுமையா? இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறேனே, அப்ப நான் கோதுமைன்னு சொல்றீங்களா? எஸ் எஸ், you are a wheat, you are a wheat. யோசேப்பே நீ ஒரு கோதுமை, அதனாலதான் போத்திபாருடைய மனைவி உனக்கு எதிராக வளருகிறாள். இயேசுவே நீர் ஒரு கோதுமை, அதனாலதான் யூதாஸ் வளருகிறான். ஜெபிங்க, என்னென்ன வார்த்தை சொல்லணுமோ ஜெபிங்க. இவ்வளவுதான் ஜெபம் வருமா? வாங்கப்பா, கூப்பிடுங்க. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை
கண்ண மூடி பிரசங்கம் ஒன்றும் செய்ய முடியாது. எங்க பிரசங்கம் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் வரணும், அவர் வரணும், அவர் வரணும். என் பிள்ளைகளுக்கு சொல்ல ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு எதிராக வளர்ந்த பிரச்சனை எல்லாம், உங்களுக்கு எல்லாம் வளர்ந்த களை எல்லாம் நீங்க வளர்றத பார்த்து வளருதுன்னு என் ஜனங்களுக்கு சொல்லு, என் ஜனங்களுக்கு சொல்லு. ஆண்கள் வேடிக்கை பார்க்காதீங்க, ஆராதிக்கிறதுக்கு தடை இல்லையே. கண்கள் மூடப்பட்டிருக்கும் போது நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பெருக்கம் வரும்போது இதுவும் வளரும், இதுவும் வளரும். ஆனா இதை கவனிக்காதீங்க, பிரச்சனையை கவனிக்காதீங்க. சபையில சிலர் ஒத்துழைக்க மாட்டாங்க, ஆனா அவங்களை கவனிக்காதீங்க. கோதுமைக்காக நீ வாழு, கோதுமைக்காக பிரசங்கம் பண்ணுங்க, கோதுமைக்காக ஊழியம் செய்யுங்க. ஒரு நாள் வரும், ஒரு கோதுமை விழும், பல கோதுமைகள் எழும்பும், பல மிஷனரிகள் எழும்புவார்கள், பல அப்போஸ்தலர்கள், பல தீர்க்கதரிசிகள். கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. இறக்கி வருகிறது, இறக்கி வருகிறது. Thank you Lord, thank you Lord, thank you Lord. ஊழியர்கள் இருக்கிற இடத்துல உங்க கைகளை உயர்த்துங்க. ஒரு சில கைகளை திறந்து எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. எல்லாரும் கைகளை திறங்க, எல்லாரும் கைகளை திறங்க. வேடிக்கை பார்த்துட்டு நிற்காதீங்க, வேடிக்கை பார்த்துட்டு நிற்காதீங்க. அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு குற்ற மனசாட்சியை எடுத்து போடுகிறார். நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவன். உனக்குள்ள ஒரு நல்ல தரிசனம் இருக்கிறதுனாலதான் இந்த களை வளருது. பயப்படாது, இது வளரட்டும், ஆனா உன்னை சேதப்படுத்தாது. புதிய அபிஷேகத்தை பெற்றுக் கொடுங்க, புதிய கருத்தைகள். பிரச்சனைகள் பெருகினதனுடைய காரணத்தை கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். இது பெருகட்டும், ஆனா ஒவ்வொரு பெருக்கமும் உன்னுடைய வளர்ச்சி அடையாளம். உன்னை வளர்த்தி கொண்டிருக்கிறேன். I am growing my church. இதுவரையிலும் இல்லாத அளவில்